இப்படி அனுமதி இல்லாம எட்டி பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காது தம்பி. அப்போ கீழே இறங்கி வாடா, ஒண்டி கொண்டி மோதி பாத்துருவோம். நீ இப்போ இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க. பின்ன உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் நல்லா இருந்தா என்னதான் தேவையில்லாம கொலை பண்ணிட்டியே. உன் கையை சரி பண்ணதுக்கு நீ இப்படிதான் நன்றி சொல்லுவியா தம்பி? கையை சரி பண்ணிட்டு இதே தூக்கி வீசிட்டியடா. ஆமா, இது என்ன நரகமா? செத்ததுக்கு அப்புறமும் கூட இருக்கிறத நினைச்சா எனக்கு அப்படியே வெறுப்பா வருது. இதுவும் நல்லதுக்கு தான். உன்னை அடிச்சு கொண்டுற. உன்னை ஒரே அடியில கொண்டுற. இதுக்கு நினைக்கிறது நல்ல ஏமாதியா மாட்டடா. எப்படிடா? நீ ரொம்ப போர் அடிக்கிறது தெரியுமா? எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி தானே போயிட்டு இருந்துச்சு. உனக்கு உருப்படி. இது ஒண்ணு நடக்கமா சொர்க்கமும் கிடையாது. நீ என்னோட உள்ளார்ந்த களத்துல தான் இருக்க. உள்ளார்ந்த களமா? புஷ்குரு இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தான். வேணும்னா நீ என் மூளைக்குள்ள இருக்கன்னு கூட சொல்லலாம். சுருக்கமா நமக்கு இன்னும் சாகலன்னு தான் அர்த்தம். நீ மட்டும் என் நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டேன்னா உன் இதயத்தை சரி பண்ணி நான் பழையபடி மாத்திடுவேன். ரொம்ப ஆசைப்படாதா? வீர சூர மாதிரி பேசுவேன், அப்புறம் சாவை பார்த்து கோட மாதிரி பயப்பட வேண்டியது. இப்போ நிலைமை மாறிடுச்சு தம்பி. ஏன்னா வருங்காலத்துல என்னால சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க முடியாது. அதனால இரண்டு நிபந்தனைகள் என்னன்னா, ஒண்ணு, நான் நீட்டிப்புன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உன் உடம்பை எனக்காக நீ ஒப்படைக்கணும். ரெண்டாவது, நீ இதை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாது. நானும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ மனசுல என்ன யோசனை வச்சு புரியோ நம்பளையோ நான் சொல்றது மட்டும் பொறுமையா கேளு. எந்த நிபந்தனையும் இல்லாம என்னோட உயிரை திரும்ப கொடு. ஏன்னா நீ செஞ்ச தப்பால தான் நான் சாக வேண்டியது இருந்துச்சு. அப்ப இது எப்படி இருக்குன்னு சொல்லு. சாகர வரைக்கும் சண்டை போடுவோம். அதுல நீ ஜெயிச்சா நிபந்தனைகள் கிடையாது. ஒருவேளை நான் ஜெயிச்சா என் நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும். எனக்கு சம்மதம். வா சண்டை போடு.